முதலாவது என்பது என்னது? நியாயப்பிரமாணம், பழைய உடன்படிக்கை. இரண்டாவது என்பது புதிய உடன்படிக்கை. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட சில வித்தியாசங்கள் இருக்குது. ரொம்ப இதை நீங்கள் நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை விட மதத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் உள்ள வித்தியாசமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு வேதாகம காலத்தில் முதலாவது என்பது பழைய உடன்படிக்கை, இரண்டாவது என்பது புதிய உடன்படிக்கை. நமக்கு முதலாவது என்பது ரிலீஜியன், இரண்டாவது என்பது புதிய உடன்படிக்கை. ஆமென். சரி, அப்போ பழைய உடன்படிக்கை அல்லது மதத்துக்கும் இப்பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோன்றமே, இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆமென். ஒன்று வாசிங்க. ஒன்று அதுல பிரமாணத்தின் ஆளுகை, இதுல கிருபையின் ஆளுகை. ஆமென். வசனங்கள் வாசிக்கிறீங்களா? வசனங்களை பார்க்குறீங்களா? உள்ள வசனங்கள் இருக்கா? டக்குன்னு பாருங்க. அதுல நியாயப்பிரமாணத்தின் ஆளுகை, இதுல கிறிஸ்துவின் அல்லது கிருபையின் ஆளுகை. டக்குன்னு யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். வசனங்களை எடுத்து வச்சுக்கிங்க பிள்ளைங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினாலே, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. இவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அங்க நியாயப்பிரமாணத்தை மீறி எல்லாத்தையும் பண்றாரு. அப்ப அழிக்க வந்திருக்கிறான்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் அழிக்க வரல, அதை அந்த ஆளுகையில் இருந்து உங்களை விடுவிக்கவே வந்தேன்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பிரமாணத்தின் ஆளுகையில் இருந்து நான் விடுவிக்கவே வந்தேன்றார். இந்த பக்கம் வாசித்து பாருங்க, கிருபையின் ஆளுகை. அத ரோமர் 5:15-17 சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் எடுத்து சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, ஆனாலும் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி என்றால், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லாரும் மரித்து போனார்கள். தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும். தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே பேராலே வருகிற கிருபையும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. மேலும் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த ஈவுன்ற இடத்துல நியூ டெஸ்டமென்ட் கிரீக் சொல்லுது, கிருபைக்கு ஒப்பானதல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய உடன்படிக்கையில நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்து, புதிய உடன்படிக்கையில கிருபை ஆளுகை செய்து. இதுதான் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஆதாம் கிட்ட தேவன் எந்த ஒரு பிரமாணத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு இன்னொரு ஆளுகையை கொடுக்கவே இல்லை. ஆமென். சரி, செகண்ட் பாயிண்ட் என்ன? செகண்ட் பாயிண்ட், மனுஷனால் ஸ்தாபிக்கப்பட்டது, இது தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆமென். பழைய உடன்படிக்கை மனுஷனால் ஸ்தாபிக்கப்பட்டது, மதம் மனுஷனால் ஸ்தாபிக்கப்பட்டது, மனுஷனால் உருவாக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கை அல்லது தேவனுடைய ராஜ்யம் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? 8:2 பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல. பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை. மனுஷரால் ஸ்தாபிக்கப்பட்டது அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 3வது பாயிண்ட் அதான், பலவீனமான மனுஷருடைய ஆசாரியத்துவம். பழைய ஏற்பாட்டுல, பழைய உடன்படிக்கையில, புதிய உடன்படிக்கையில பூரணமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியரும் மத்தியஸ்தருமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓல்டு கவெனன்ட் மட்டும் இல்ல, நம்முடைய பழைய ரிலீஜன் எல்லாமே மனுஷரால் ஆசாரியத்துவம் பண்ணப்பட்டது. மனுஷன் தான் பூசாரி. ஆமென். ஆனால் இங்கே கிறிஸ்து தான் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே கிறிஸ்து தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே ஆசாரியன் தான் பேசுவான், இங்கே கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி நம்ம மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4வது, தற்காலிகமாக கிரியை செய்யும் ஆவியானவர். பழைய உடன்படிக்கையில, புதிய உடன்படிக்கையில நித்தியமா என்றென்றைக்கும் நம்மோடு தங்கி வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? 5வது, தற்காலிகமான நிவாரணம். 5வது, புதிய உடன்படிக்கையில நித்திய நிவாரணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மதம் தற்காலிகமான நிவாரணத்தை தர முடியும், ஆனால் கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் நித்திய நிவாரணம். சொல்லுங்க, நித்திய நிவாரணம். அது தற்காலிகமானது அல்ல, டெம்பரரி கிடையாது, பெர்மனன்ட் சொல்யூஷன். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது. ஆனால் மதத்துக்குள்ளே அல்லது பழைய உடன்படிக்கைக்குள்ளே டெம்பரரி சொல்யூஷன். 6வது, ஆடு மாடுகளுடைய ரத்த பலி. இதெல்லாம் வசனங்கள் நமக்கு தெரியும். 6வது, ஆடு மாடுகளுடைய ரத்த பலி. மதத்தில், தேவனுடைய ராஜ்யத்திலே கிறிஸ்துவின் ரத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆடு மாடுகளுடைய ரத்தம் தற்காலிகமான நிவாரணத்தை தந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நித்திய நிவாரணத்தை தருகிறது. அல்லேலூயா. 7வது,
ஏழாவது, பழைய உடன்படிக்கையிலும் சரி எல்லா மதத்திலையும் சரி பாவங்கள் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கும். பாவத்தை நீங்கள் மறந்து அங்கே போனீங்கன்னா கூட அவங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துவாங்க. ஒவ்வொரு வருஷமும் பலியோட போனோம், ஞாபகப்படுத்துதல் இருக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட இடத்துல என்ன இருக்குது? பாவங்கள் இனி ஒருபோதும் நினைக்கப்படுவதில்லை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் பாவங்களை அவர் நினைக்கவில்லை சொல்லுங்க. நினைக்கவே இல்லை. ஆமா, இங்கே தான் போன வாரம் என்ன பாவம் பண்ணேன்னு ஆரம்பித்த உடனே நம்ம ஆளுகளுக்கு உடனே திரும்பி பார்க்குறாங்க, மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? பாவங்கள் நினைவு கூறப்படுவதில்லை. கடலின் ஆழத்தில் எரிந்து போட்டு விட்டார், திரும்ப எடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அற்புதமான ராஜ்யத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். மதத்திலிருந்து விடுதலையாகுங்கள். எவ்வளவு நாள் மக்கள்கிட்ட பாவத்தை பேசுவீங்க? பாவத்தை பற்றி பேசுவதை நிறுத்துங்கள். சரிங்க, மாசத்துல ஒரு தடவை திருவிருந்து டைம்ல ஸ்டாப் பண்ணுங்க சார். வச்சிருக்கிறது கையில பலி, வச்சிருக்கிறது கையில இயேசுவின் ரத்தம், இயேசுனுடைய சரீரம், பேசுறது பாவம். நீ கையில என்னத்தை வச்சிருக்கிறீங்க? இல்ல சார், கையில என்ன வச்சிருக்கிறீங்க? தேவனுடைய சரீரமும் அவருடைய ரத்தமும். சரீரமும் ரத்தமும் என்னது? அவருடைய பலி. யாருக்கான பலி? ஐயா, உங்களுக்கான பலியை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். உங்கள்கிட்ட உங்க பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யுங்கன்னு ஆதாம்கிட்ட கேட்டாரா? இல்ல. நான் கொண்டு வரது தீர்வை கொண்டு வரேன். நீ கேட்டா கொண்டு வரேன். கேட்கவே இல்லையே. நீ கேட்காமலேயே உங்களுக்கான தீர்வு உங்ககிட்ட கொண்டு வரேன். நான் கொண்டு வரும் போதே எப்படி கொண்டு வரேன் தெரியுமா? ஒரு பெரிய கிராட்டிடியூடோட கொண்டு வரேன். ஒரு பெரிய என்னது பரவசத்தோட கொண்டு வரேன். இவ்வளவு பெரிய பாவிக்கு பலியை கொண்டு வந்து கொடுக்குறேனே, தீர்வை கொடுக்குறேனே, நிவாரணத்தை கொடுக்குறேனே. ஏன் மாம்ச கண்ணு சொல்லுது மிகப்பெரிய பாவின்னு, கடவுளுடைய ராஜ்யம் சொல்லுது அவருக்காக பலி. ஓ ஜீசஸ், அவருக்காக பலி செலுத்தப்பட்டாயிற்று. இப்ப நான் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தயங்குறேன்னா எவ்வளவு பெரிய மதம், எவ்வளவு பெரிய மதத்தின் ஆளுகை, ராஜ்யத்தை மீறுகிற எவ்வளவு பெரிய செயல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. இப்போ சார் அறிக்கை செய்து கண்ணீர் வடிச்சு முட்டி போட்டு காதறி, இதெல்லாம் யார் எதிர்பார்க்கறா தெரியும்? பூசாரி எதிர்பார்க்கிறாரு. பூசாரி திருப்தி அடைஞ்சாதான் இவர் நல்லவர் ஆயிட்டாருன்னு கொடுக்கிறாரு. கடவுள் நீ கேட்கணுன்றதே இல்லை, நீ அறிக்கை செய்யணும் எதிர்பார்க்கல, மீண்டும் பிரமாணத்தை திணிக்க பார்க்கல, இவரிடத்துல ஒண்ணுமே எதிர்பார்க்கல. ஆனால் ஒன்று அவர் செய்தார், இவரை பாதுகாக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார். அந்த பாதுகாப்பின் முயற்சியில அவர் செய்த ஒரு காரியம், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக்கினார். அவ்வளவுதான் மேட்டர். இப்போ அவருக்கு வேண்டான்னு சொன்னா கூட திணிக்கிறதா என் வேலை. கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். வேண்டான்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது, ஒருத்தர் சொல்லக்கூடாது. நான் தகுதி இல்லைன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரிக்கிறீர்கள். கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு பெரிய காரியம் பண்ணுது. கொரோனா டைம்ல எங்க விசுவாசிகளை கேட்டு பாருங்க, திருவிருந்து எடுத்துக்கிட்டு தெருவா சுத்தினேன் நான். வாரம் 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 யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா கூட கொடுப்பேன் நான் நிச்சயமா. ஏன்னா என் மைண்ட் ரினியூவா இருக்கு, நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். என் மக்கள் பாவிகள் அல்ல. நான் நிவர்த்தியை கையில் வச்சுக்கிட்டு எப்படி சார் பாவத்தை சொல்லி குற்றப்படுத்துறது? நான் நிவர்த்தியை தானே கையில் வச்சு, தீர்வை தானே கையில் வச்சிருக்கேன், நிவாரணத்தை தானே கையில் வச்சிருக்கிறேன். பலி நிவாரணம், இயேசுடைய ரத்தம் நிவாரணம், இயேசுடைய சரீரம் ஒரு பெரிய நிவாரணம். நான் கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வரேன்? உங்களுக்காக பலி கொடுக்கப்பட்டாயிற்று, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று, உங்களுக்காக உங்களுடைய மீறுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டாயிற்று, நீங்கள் செலுத்த வேண்டியதெல்லாம் ஒன்றுமில்லை, இப்பொழுது எல்லாம் செலுத்தி தீர்க்கப்பட்டாயிற்று. இப்படி எல்லாம் சொல்லும் போது, சார் ஒன்றும் இல்லை சார், அள்ளி எனக்கு கொடுங்க சார், நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் பருகி கொள்ளுகிறேன், அவன் எடுத்துக்கொள்ளுவான். பாவங்கள் நினைவு கூறப்படுவது இல்லை. பாவங்கள் எந்த இடத்தில் நினைவு கூறப்படுகிறதோ அந்த இடம் மதத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய ராஜ்யத்தின் சபை மதத்தை ஆளுகை செய்ய இடம் கொடுக்க கூடாது. பேசுற பேச்சுல பாவத்தில் வந்தா கூட அவன் சரியாயிருக்கும். என்னை பற்றி இவ்வளவு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறாரா அப்படின்னு ஒப்பு கொடுத்துருந்தாங்க. அவ்வளவுதான். நெகட்டிவ் சென்ஸ் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நீங்கள் மறுபடியும் பாவத்தை பேச பேச ஐயாவே சொல்லிட்டாருன்னு போய் தண்ணி அடிப்பான். உங்களுக்கு தெரியுமா, நான்லாம் சில காரியங்களை சைக்காலஜிக்கலாக டீல் பண்ணுறது.
பார்த்தா கூட பார்க்காத மாதிரியே பேசுறது எனக்கு தெரியும். ஆனால் ஊரே சொல்லுவேன், இந்த மாதிரி பிரதரை நீங்கள் பார்க்கவே ரொம்ப அற்புதமான மனுஷன் அப்படின்னு. ஒன்று அவர் அவ்வளவுதான், ஐயாவுக்கு தெரியாது போல. எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது, எனக்கு தெரிய தேவையில்லை. ஆமேன். கர்த்தரே மன்னித்து கர்த்தரே எல்லாவற்றையும் செய்திருக்கும் போது நான் என்ன பூசாரி ஆசாரி? ஒன்றுமே கிடையாது. கடவுளுடைய இரக்கம் பெருசுங்க, கடவுளுடைய அன்பு பெருசு. பலியெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் அதில் பங்கு பெறணும். பாவம் அங்கே வந்து சுக்குநூறாக்கப்பட்டு விட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யூதாஸ் பந்தியில் உட்கார்ந்தான், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மறுதளிக்க போகிற பேதுரு பந்தியில் இருந்தான், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் பந்தியை விளக்குகிறீர்கள் என்றால் ஒன்று அறிவீனம். நீங்கள் பந்தியை விளக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் மதத்திற்குட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் பந்தியை விளக்குகிறீர்கள் என்றால் இன்னும் சரியான போதனை உங்களுக்கு கிடைக்கவில்லை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு யாராவது பந்தியை விளக்குகிற ஆட்கள் இருப்பீர்கள் ஆனால் நான் சொல்கிறேன், அடுத்த வாரத்தில் நீங்கள் பந்தியில் பங்கு பெறுங்கள், அடுத்த மாதத்தில் பந்தியில் பங்கு பெறுங்கள். அந்த தைரியத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் போதனை மட்டும்தான் உங்களுக்கு தர முடியும். ஒரு நாளும் உங்களை குற்றப்படுத்துகிற எந்த மதத்தின் போதனைக்கும் இடம் கொடுக்காதீர்கள். அது உள்ள போய் உங்களை சரி பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணும். அவ்வளவு வல்லமையா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓகே. 8வது பலகையில பிரமாணம், புதிய உடன்படிக்கையில தேவனுடைய ராஜ்யத்தில் இருதயத்துல பிரமாணம். 9வது மீறுதல் பெருகிறது, கிருபை பெருகிறது. 10வது இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்துகிற குற்ற மனசாட்சி மதத்தவர்களுக்கு. ஆனால் புதிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவின் மூலமாக நீதியாக்கப்பட்ட மனசாட்சி. சொல்லுங்க, நீதியாக்கப்பட்ட மனசாட்சி. நிமிர்ந்து உட்காருங்க. நீதியாக்கப்பட்டவன், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். நாங்க பாட்டே அப்படிதான் பாடுவோம் பாஸ்டர். அடிமை அல்லவே அரசன் நானேனே, அவ்வளவுதான். ஆமேன். அரசனை போல, நீதிமான் போல, பரிசுத்தவான் போல. அதான் சாம் பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்றாரு, லுங்கியை கட்டி விட்டீங்கன்னா அவன் எங்க வேணாலும் குப்பை மேட்டில் உட்காருவான், கோட் சூட்டை மாட்டி விடுங்க அவன் நல்ல சேரான்னு பார்த்து உட்காருவாங்க. கையை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மதம் எப்போதுமே மனிதர்களுக்கு லுங்கியை கட்டி விடுகிறது. தேவனுடைய ராஜ்யம் மனிதர்களுக்கு கோட் சூட்டை மாட்டினா பேச்சே மாறிடுது. அவருக்கு நல்ல சேர் போட்டா கூட அந்த சேரை வந்து செக் பண்ணி பாக்குறாரு. நான் ஆண்டவர் பாப்பாரு, எங்க இருந்து வந்து ஆள்டா நீ இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா. எனக்கு வெனியல் சார் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு மாட்டி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசை. அது இவங்க கோட்டெல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். யாருக்கு தெரியுமா? எங்கள் பிலிவர்ஸ்க்கு. அவன் கார்த்தி வீட்டில் கோட்டு மாட்ட மாட்டேன்ட்டு வந்திருக்கிறான். நான் பிடிச்சி இங்கே மாட்டி விட்டேன். அவர் பிரதர் வந்து கை கொடுத்து, பாஸ்டர் சரியான ஆளாக இருக்கிறீங்க, அங்கே மாட்ட மாட்டேன்னா இங்கே மாட்டிக்கிட்டான். இங்கே மாட்டினோன்னா நடைய மாறிடுது. சொல்லுங்களேன் ஒரு ஆமை. ஆண்டவருடைய அப்ரோச்சே அப்படிதான். பாவியா வந்தீங்கன்னா நீதிமான் நீதிமான் நீதிமான்னு பேசிய உங்க புருவத்தை நிமிர்த்திடுவார். கடைசியில் வெளியே போகும்போது நீங்க நான் நீதிமான் 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 பிராந்தி கடைக்கு போக முடியாது. பாவி பாவின்னு வேணா போகலாம் நீங்க. ஆமா இல்ல பாஸ்டர்? ஆமா. இவர் பாவின்னு சொல்றாரு, அவர் பாவின்னு சொல்றாரு, பொண்டாடி பாவின்னு சொல்லிருச்சு, பிள்ளைங்களாம் பாவின்னு சொல்றாங்க. பாஸ்டருக்கு வர தெரிஞ்சிருச்சு, இனி என்ன தைரியமா போலாம் வண்டி எடுத்துட்டுன்னு போறாரு. ஆனா இங்க நீதிமான் 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 ஒண்ணு, அவர் நான் நீதிமான் பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளைன்னு போனாலே ரூட் மாறிடும். பிராந்தி கடைக்கு போகாது சார், போக முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிதான் சரி பண்றாரு தேவன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். திருட வந்தவன்ட்ட, என்னப்பா எதுக்கு வந்திருக்கிறேன்? சார் திருட வந்திருக்கிறேன். அப்படியா? இந்த சாவின்னு கையில கொடுக்குறேன். கையில கொடுத்து இவன் பார்க்கறேன், யாரா இந்த புண்ணியவான்? உடனே உங்களுக்கு வடிவேலு கதை ஞாபகத்துக்கு வருதா இல்லையா? யாரா அந்த புண்ணியவான்? அப்படி சாவியை கொடுத்துட்டு அந்த பீரோக்குள்ள இருக்கிற லாக்கரை மட்டும் தர, அதுக்குள்ளதான் தங்கம் இருக்கு, அதுக்குள்ளதான் இது இருக்கு இது இருக்குன்னு ஒண்ணு. கடைசியில் அவனை தேடி பார்த்தா ஆளை காணோம், காலில் விழுந்து கிடக்குறான். சார் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார். தேவன் ஒரு மனிதனை சரி பண்ணுவதற்கு அவனை சபிப்பதில்லை, அவனை தண்டிப்பதில்லை, அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்க திருந்தணுமா? தேவனுடைய அன்புக்குள்ளே வந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்கா திருந்திடுவீங்க. சாவியை கொடுத்து திருத்திடுவார், பணத்தை கொடுத்து திருத்திடுவார், நகைகளை கொடுத்து திருத்திடுவார். கடைசியில் அவன் சாவியை கையில் கொடுத்து, சார் உங்கள் வீட்டில் வேலைக்காரனாக இருந்துக்கிறேன்னு அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். 11 ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு மதத்துக்குள்ள தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேரக்கூடிய உணர்வு. ஏங்க நீங்க வீட்டில் போய் இந்த வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ணணும், இதெல்லாம் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் இதான் சோர்ஸ், இந்த வசனம் தான் சோர்ஸ். என்னது? ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை மதம் தருது. ஒவ்வொரு கிறிஸ்தவ கோயில்களும் ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை தருது. ஒவ்வொரு மத கோயில்களும் ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை தருது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் மட்டுமே தைரியமாய் கிருபாசன தண்டையில கிட்டி சேர சொல்லுகிறது. உள்ள வரும்போதே பாவி பாவின்னு வரக்கூடாது. உள்ள வரும்போதே எங்க அப்பா வீட்டுக்குள்ள வரான்னு வரணும். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உள்ள வரும்போதே நான் ராஜாவா உள்ள வரணும். உள்ள வரும்போதே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஆளா வரணும். உள்ள வரும்போதே என் ராஜாவை புகழும்படி வரணும். குற்ற உணர்வோட வரக்கூடாது, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோட வரக்கூடாது, பாவ உணர்வோட வரக்கூடாது, தாழ்வு மனப்பான்மையோட வரக்கூடாது. எஜுகேஷன் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை தரக்கூடாது. இப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுறேன். அது உங்க வாழ்க்கையை டாமினேட் பண்ணக்கூடாது. வரும்போதே ராஜா வீட்டு பிள்ளையா உள்ளவா. இதுதான் நமக்கு தந்திருக்கிறார் அவரு. இதை தவிர வேற என்ன பிரசங்கம் இருக்குது உங்களுக்கு? வேற என்ன போதனை இருக்குது பைபிள்ல? ஒண்ணுமே இல்லைங்க. 12 பாவம் மரணம் என்னும் பிரமாணம். மதத்துல ராஜ்யத்துக்குள்ள ஆவியின் பிரமாணம். சொல்லுங்க, ஆவியின் பிரமாணம். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்லை. 13 மாம்சத்துல ஊழியம், ராஜ்யத்துல ஆவியில ஊழியம். 14 பாவத்திற்கு அடிமை, ஓ நீதிக்கு அடிமை. 15 நீதிமானாக எண்ணப்பட்டார்கள். இந்த பக்கம் ராஜ்யத்துல நீதிமானாக, கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். மதம் எண்ணுகிறது. ஒரு பலியை செலுத்தினவன மதம் வந்து நீதிமான் எண்ணுகிறது. நான் கிறிஸ்துவின் பலியினாலே நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, ஆக்கப்பட்டிருக்கிறேன். எண்ணுவதற்கும் ஆக்குவதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இவரை நான் என்னுடைய அண்ணனா எண்ணிக்கிறேன், அது வேற. ஆனா டாக்குமெண்ட் போட்டு இவருடைய அண்ணனா ஆக்கிக்கிறேன், அது வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பாப்பாவை உங்க பிள்ளை, இது வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆனா என் பிள்ளையா நான் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், டாக்குமெண்ட் பண்ணிடுறேன். இது வந்து ஆக்கிக் கொள்ளுவது. சொல்லுங்க, ஆக்கிக் கொள்ளுவது. நீங்கள் நான் எண்ணப்படவில்லை, ஆக்கப்பட்டிருக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளையாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆக்கிட்டாங்கன்னா இனி தேவனுடைய பிள்ளை என்பதை இல்லைன்னு சொல்லணும்னா பேப்பரை இல்லைன்னு சொல்லணும். டாக்குமெண்ட்டை ஏதாவது பண்ணணும். டாக்குமெண்ட்டை பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா இயேசுவின் ரத்தத்தினால அது முத்திரிக்கப்பட்டாச்சு. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் சாதனையாளன், நான் தேவரகமான சிந்தனையாளன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறவன். இதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனால பிசாசுக்கு நடுங்கிடுவான். அவன் ஆளுகை யாரை தெரியுமா செய்ய முடியும்? அறிவினர்களை மட்டும்தான் ஆளுகை செய்ய முடியும். அறிவுள்ளவங்களால அவனால ஆளுகை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரைட் ரைட் ரைட், போலாம். அடிமைகள் 16 மதத்தில் அடிமைகள், நாம் பிள்ளைகள். ஒரு ஆமென். 17 நிர்பந்தமான மனுஷர், ஆனா ராஜ்யத்தில் விடுதலையின் மனுஷன். சொல்லுங்க, விடுதலையின் மனுஷன். 18 சாபத்திற்குட்பட்டவர்கள். நாம யாரு? ராஜ்யத்திற்குள்ள ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள். சாபம் இல்ல. சாபத்தை பேசாதீங்க, சாபத்தை பேசாதீங்க. சாபமோ அல்லது யாரோ வச்சுட்டாங்களோ இல்ல, அதை பேசாதீங்க. அது பேசுறீங்கன்னு சொன்னா நீங்க இன்னும் ராஜ்யத்துக்குள்ள வரல, ஏதோ மதத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள். 19 கிரியினாலே பிழைப்பது. இந்த சைடு நாம் எப்படி பிழைக்கணும்? விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, விசுவாசத்தினாலே பிழைப்பது. ஆமென். 20 பிழையானது, மதம் பிழையானது, தேவனுடைய ராஜ்யம் பூரணமானது. 21 மதம் தேவனால் ஜனங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென். மதத்தின் ஜனங்கள் தேவனால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். நாம் தேவனால் நாம் நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். மதம் தேவனை விட்டு உங்களை செப்பரேட் பண்ண முடியாது. மதம் தேவனண்டை இணைப்பது மதம் அல்ல, தேவனை விட்டு பிரிப்பதுதான் மதம். தேவனண்டை ஒன்று இணைக்குதுன்னா அங்கே தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யணும். ஹல்லேலூயா. தேவனண்டை உங்களை இணைக்கிறது என்றால் அங்கே ராஜ்யம் வேலை செய்கிறது. தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறது என்றால், ஏதோ சில சடங்காச்சாரங்கள் சாஸ்திரங்களை பண்ண வைக்குதுன்னு சொன்னா அது மதம் உங்களை தேவனை விட்டு பிடிக்கிறது, பிரித்து போடுகிறது. ஆமென். 22 பாவிகள், மதத்தில் பாவிகள். நாம்
பரிசுத்தவான்கள். எபிரேயர் 10:10 சொல்லுது, நாம் பரிசுத்தவான்கள். சொல்லுங்க பரிசுத்தவான்கள். சொல்லுங்க பரிசுத்தவான். சொல்லுங்க நான் பரிசுத்தவான். ஓ நான் பரிசுத்தவான். நாங்கள் இப்படியே பாட்டு எழுதியிருக்கோம், நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான், நிச்சயமாய் அறிவேன் நான் நீதிமான் அப்படின்னு. அதாவது உள்ள இறங்குற வரைக்கும் பாடணும். ஆமென். கலர் சட்டையா மாறுற வரைக்கும் பாடணும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் காட். சீக்கிரமா போவோம். 23 வாக்குத்தத்தை தூரத்தில் கண்டார்கள், ஆனால் ராஜ்யத்தில் விசேஷித்த வாக்குத்தத்தின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்டு உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டாயிற்று. சொல்லுங்க நிறைவேற்றப்பட்டாயிற்று. நான் இப்ப வாக்குத்தத்துக்குள்ளதான் இருக்கிறேன். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எனக்கு நிறைவேறி விட்டது. சார் இது ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தம் இவர்கள் தூரத்திலே கண்டார்கள். ஒயிட் ஷர்ட்லாம். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? வாங்க சுதந்திரிக்க வாங்க. ஆமென். சுதந்திரிக்க வாங்கன்னு சொல்றோம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாக்குத்தத்தம் இப்பொழுது எனக்கு நிறைவேற்றி முடிக்கப்பட்டாயிற்று. சொல்லுங்க முடிக்கப்பட்டாயிற்று. அப்படின்னா இப்ப நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? ஆல்ரெடி எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இப்ப நான் முயற்சி எடுக்கணும். அவ்வளவுதான். முயற்சி எடுக்கணும். ஸ்டெப் எடுத்து வச்சா வாக்குத்தத்துக்குள்ள இருப்பேன். அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா வாக்குத்தத்துக்குள்ள இருப்பேன். இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சா வாக்குத்தத்துக்குள்ள இருப்பேன். ஆமென். அடுத்த கான்ஃபரன்ஸ்க்குள்ளார வாக்குத்தத்தினுடைய நிறைவேறலாம் ஏசிங்க இருக்கும். கை தட்ட மாட்டேன்றீங்களா? ஆமென் ஆமென். அடுத்த மாசத்துல மலேசியா டிராவல் இருக்கும், சிங்கப்பூர் டிராவல் இருக்கும். சொல்ல மாட்டேன்றீங்க. அதுக்கு அடுத்த ஒரு 6 மாசத்துல ஒரு நாட்டுக்கு கடன் கொடுக்கிறவனா இருப்பேன். ராஜ்யத்துக்குள்ள நிறைவேறி முடிந்து விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? பூசாரியாவே இருக்க கூடாது. பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான். எனக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் சுதந்திரிக்கப்பட்டாயிற்று. ஆமென். மதத்தவர்களுக்கு நான் கடன் கொடுப்பேன், ஏழைகளுக்கு கடன் கொடுப்பேன். சொல்லுங்க ஆமென். நான் கடன் வாங்க மாட்டேன், நாடுகளுக்கு கடன் கொடுப்பேன், இல்லாதவர்களுக்கு உதவி செய்வேன். அதுக்குத்தான் ராஜ்யத்துக்குள்ள எனக்கு சகல வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றி முடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சு உள்ள இறங்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க. உங்களுக்கு பலிக்கும், எனக்கு பலிக்குது, உங்களுக்கு பலிக்கும். ராஜ்யத்துக்குள்ள எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் இப்ப நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் ஏற்கனவே கொடுத்து வைத்திருப்பதை பெற்றுக்கொண்டு அனுபவிப்பதை நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஆமென். 24 சடங்குக்குட்பட்ட வாழ்க்கை. அந்த பக்கம் ஜீவ மார்க்கம் முடிய போகுது. 25 அவநம்பிக்கையும் சந்தேகம் நிறைந்த வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தைரியமும் பூரண நிச்சயம் நிறைந்த வாழ்க்கை. 26 பின்வாங்கின வாழ்க்கை. இந்த பக்கம் ராஜ்யத்துக்குள்ள ஆத்துமா ஈடேறுகிற வாழ்க்கை. இருக்கிறீங்களா? மதத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் பின்வாங்கிட்டே இருப்பீங்க. ஆனா ராஜ்யத்துக்குள்ள வரும்போது ஆத்துமா ஈடேறும். சொல்லுங்க ஈடேறுகிற வாழ்க்கை. இப்படியே வசனத்துக்குள்ள இருக்குது. 27 தற்காலிகமான ஒப்பந்தம். ஆனா இந்த பக்கம் நித்திய உடன்படிக்கை. சொல்லுங்க நித்திய உடன்படிக்கை. 28 எல்லாமே மறைபொருள். ஒரு மதத்தவனுக்கு எல்லாமே மறைபொருள். ஒரு மதத்தவனுக்கு குருடாக்கப்பட்ட மனநிலை பவுல் சொல்றாரு. ஆனா நமக்கு சத்தியத்தை வெளிப்பாட்டை அறியும். ஏன்னா அவர் அறிவுபூர்வமானவர். அவர் சொல்றாரு, என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ அப்படியே சொல்றாரு. புரிஞ்சுருக்கீங்களா? அவனுக்கு நான் மறைக்க மாட்டேன். தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆவியை கொடுத்தான். ஒரு மதத்தவனா இருக்கிற வரைக்கும் எல்லாம் மறைபொருளாகவே இருக்கும். எப்படின்னே தெரியல சார். ஆமா, அப்ப நீங்க ரிலீஜனுக்குள்ள இருக்கிறீங்க. ஆமென். எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியான மூலமாக நமக்கு சகலவற்றையும் அறிகிற அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களா இல்லையா? 29 மனதளவில் கட்டப்பட்ட நிலை, காவல் பண்ணப்பட்ட நிலை, ஆனால் அடைத்து போடப்பட்ட நிலை. மதத்தவர்களுக்கு ராஜ்யத்திற்குள்ளே அவரோட கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறது. ஸ்டேட்டஸ் பாருங்க. ஆமென். உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிற நிலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிற. எப்படி உட்கார்ந்து இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவருடைய ஒரு சீட்டிங்க எப்படி இருக்கணும்னு பார்க்குறாரு கர்த்தர். ஓ கம்பீரமா ராஜரீகமான ஒரு ஒரு மனிதனாய் நீங்கள் நான் நிற்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அவ்வளவு காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறார். நாம பெற்று அனுபவிக்க கூடாதபடிக்கு தடையா இருப்பது பிசாசு அல்ல, மத கோட்பாடுகள், மத அறிவு, மத போதனைகள். இதுதான் நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்குது. முன்னேற விட மாட்டேங்குது, ஆசீர்வதிக்கப்பட விட மாட்டேங்குது, மேலோங்கி வர விட மாட்டேங்குது, மக்களை ஆசீர்வதிப்பதற்கு விட மாட்டேங்குது. ஏதோ ஒரு மதத்துக்குள்ளே அடைக்கப்பட்டு கிடக்கிறோம், கட்டப்பட்டு கிடக்கிறார்கள் மக்கள்.
30 தேவனுக்கு சத்துரு, பகை. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் சகோதரர்கள், சிநேகிதர்கள். ஐயோ, அவர் என்னுடைய மூத்த சகோதரன், என் அண்ணன். அவர் சொல்லுங்க, ஏசு என்னுடைய அண்ணன். அண்ணன்னு சொல்றது எப்படி இருக்குது? ஏசு என்னுடைய அண்ணன். ஏசு என் அப்பா இல்லை, ஏசு என்னுடைய அண்ணன். எங்களுடைய அப்பா பரமபிதா யாவே, யாவே எங்களுடைய அப்பா. ஆமென். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதுனால பெரிய தைரியம். அப்பா பெரிய தைரியம். ஆமென். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு ஒரு இன்னைக்கு தீர்க்க தரிசனமும் சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். கவலையா படுறீங்க? உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். உங்களை விழாம பார்த்து கொள்ளுகிற அண்ணன், உங்களை முன்னேற்றுகிற ஒரு அண்ணன், உங்க நினைவாவே இருக்கிற ஒரு அண்ணன், உங்க பின்னாலேயே உங்களையே யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு அண்ணன் இருக்கிறார். ஆமென். அண்ணன் உள்ளவர்களும் பாக்கியவான்கள், தெரியுமா? அண்ணன் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தம்பிக்கு ஒண்ணுன்னா அண்ணன் விடவே மாட்டார். ஆமென், விடவே மாட்டார். உங்களுக்காக ஒரு அண்ணன் இருக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்தில் ஆண் பிள்ளைகளே இல்லாமல் இருக்கலாம், அண்ணன் தம்பி யாருமே இல்லை. சொல்றாரு, நான் உங்களுடைய மூத்த சகோதரன், மூத்த சகோதரன், நம்முடைய சிநேகிதர் அவர். ஆண்டவர் வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? அண்ணன்னு வரணும். அண்ணா வந்திருக்கண்ணா, அண்ணன்னு உரிமையாக கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. பாஸ்டர்ன்றதை விட அண்ணன்றது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ணன், எனக்குன்னு அண்ணன் இருக்கிறார். நீங்கள் பாஸ்டர்னீங்கன்னா அவரை கொஞ்சம் தூரத்துலேயே வைக்கிறீங்க. அண்ணன்ட்டிங்கன்னா நான் தட்டும்போது அப்படியே பிடிச்சிடுவார் அண்ணன் இல்லை? ஆமென். எனக்கு ஒரு அண்ணன், உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். சொல்லுங்கள், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். நிறைய மோசமான அண்ணன் இருக்கிறாங்களா? அந்த அண்ணவங்கெல்லாம் அவங்கெல்லாம் மதவாதிகள், தூக்கி ஓரத்தில் வைங்க. என்னை எப்போதும் சுயநிலம் இல்லாமல் என்னை நேசித்து நான் மேலே வரணும்னு என் மேலே ஆசைப்படுகிற ஒரு அண்ணன் ஒருத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 31 அந்நியர் பரதேசி, இப்பொழுது நான் தேவனுடைய வீட்டார், தேவனுடைய வீட்டுக்குள்ள தேவனுடைய அப்பா, இயேசுவினுடைய மூத்த சகோதரர். நான் அந்த குடும்பத்தில் ஒரு மிக முக்கியமான நபர். தேவனுடைய ராஜ்யத்தின் பணி என்பது என் குடும்பத்தினுடைய பிஸ்னஸ், என் குடும்பத்தினுடைய ஊழியம், அது செயல்பாடு. அது என் குடும்பத்தினுடைய காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் என் அண்ணனை, என் தம்பியை மீட்டுக் கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த 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 ஐஸ்வர்யவான் மேலே போய் வேதனைப்படும் போது உடனே ஒரு அண்ணனா நினைச்சான், கீழே என்னுடைய சகோதரன் இருக்கிறார், கீழே என் சகோதரன் இருக்கிறார், அவர்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது. இதைதான் இயேசு நினைத்தார். இதுதான் இயேசு நினைக்கிறார். நீ மக்கள் படுகிற கஷ்டத்தின் நிலைக்குள் நீ போகக்கூடாது. நான் போய்க்கிறேன். அந்த ஐஸ்வர்யவான் இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறான். அவன் அனுபவித்த அந்த வேதனையை கல்வாரி சிலுவையில் இயேசு அனுபவித்தார். அவர் சொல்றாரு, இந்த இடத்துக்கு எவனும் வரக்கூடாது. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலுவைக்கு எவனும் வரக்கூடாது, என் தம்பிமார்கள் வரக்கூடாது, நான் அதை எடுத்துக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ, எழுமி நிற்போம். ஒளிந்து போக வேண்டிய பழையவைகள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய செய்கையை வெளிப்படுத்துகிற புதிய மனுஷர்கள். ஓ ரீபா ஷாபா லாபா ரபா லாபா ரபோ. இதெல்லாம் எப்படி புரிய வைக்க? இந்த உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிரியை செய்யட்டும். ரீ காபா லாதா ராமோ ஷே. நல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? மதம் உங்களை குற்றப்படுத்த இடம் கொடுக்காதீங்க. மதத்துக்குள்ள நீங்கள் நானும் இல்லை, மதத்துக்குள்ள எங்க அப்பா இல்லை, மதத்துக்குள்ள என் அண்ணன் இல்லை. அப்ப எப்படி நான் மதத்துக்குள்ள இருக்க முடியும்? மதத்தை தாண்டி என் அப்பா இருக்கிறார், யாவே. மதத்துக்கு வெளியே என் அண்ணன் இருக்கிறார், இயேசு. இப்பொழுது நானும் அவர்களோடு இருக்கிறேன், நான் அவருடைய வீட்டாராக இருக்கிறேன். ரேகாபா ஷதா ரபா லாபா ரபா. ஊழியம் என்பது ஏதோ ஒரு மதத்தின் கிரியைகளை செய்வது அல்ல பிரதர். ஊழியம் என்பது என் குடும்ப பிசினஸ், குடும்ப வாழ்க்கை என்பது என்னுடைய குடும்ப தொழில். ஓ ராபா ஷே. பிள்ளைகளை வழி நடத்துவது என் அப்பாவுடைய கடமை, என் மூத்த சகோதரனுடைய ஆசை, குடும்பத்தின் காரியம் அது. அப்படி எண்ணி பாருங்கள். ராஜ்யம் உங்கள் மேல் இருக்கிறது.
ராஜ்யம் உங்களை வழிநடத்த வல்லமையுள்ளதா இருக்கிறது. அதான் அவர் சொன்னார், ராஜ்யத்தை தேடுங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், கவலைப்படாதீங்க, உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்க அப்பாவுக்கு தெரியும், உங்க அப்பாவுக்கு தெரியும் உங்களுக்கு இன்னும் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மதத்திலிருந்து விடுதலை ஆகுங்க, மத எண்ணங்களிலிருந்து விடுதலை ஆகுங்க. மதம் உங்களை அடிமைப்படுத்த இடம் கொடுக்காதீர்கள், தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காதீர்கள், குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இந்த அந்நியர் பரதேசின்ற பேச்சை நிறுத்துங்க, தாழ்வான பேச்சை நிறுத்துங்க. ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஓ லார்ட், ஊழியத்துக்கு வருவதுன்னா ஏதோ தியாகியா வருவதில்லை, சாதனையாளனாய் வருவது. இயேசு தியாகி அல்ல, சாதனையாளர், முழு உலகத்தை மீட்டவர், ரட்சகர். ஓ லார்ட், நல்லா 2 நிமிஷம் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரீகாபா லாபா ராபோ ஷபா லாபா ராபா லாபா ராபா, நல்லா ஆவில நிரம்பி பிரைஸ் காட். ஓ ராபோ ஷேகே ஹalleluya. நல்லா நல்லா உற்சாகமா விடாதீங்க, உள்ள இறங்குற வரைக்கும் விடாதீங்க. ஒரு ராணி மாதிரி, ஒரு ராஜா மாதிரி, உங்க அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி, ஒரு தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி உங்க உள்ளத்தை உயர்த்துங்கள். ஓ லார்ட், ஆண்டவர் உங்க உள்ளத்தை அறிந்திருக்கிறார், யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்க உள்ளத்துக்குள்ள இந்த விதையை போடுகிறார். உங்கள் ஊழியமே மாறுகிறது, உங்கள் குடும்ப வாழ்க்கை மாறுகிறது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறுகிறது. நீங்க நினைச்சதை விட பிரமாதமான காரியத்திற்கு உங்கள் பிள்ளைகள் வளரப் போகிறார்கள். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நிலைக்கு உங்கள் பிள்ளைகள் வருவார்கள். நீங்க உங்க புத்திக்கு எட்டாத ஒரு இடத்துக்கு உங்கள் பிள்ளைகள் வருவார்கள். உங்க புத்திக்கு உங்க பிள்ளைகளை பத்தி தெரியாது, உங்கள் குடும்பத்துக்கு உங்க பிள்ளைகளை பத்தி தெரியாது, உங்க பெற்றோருக்கு உங்கள் பிள்ளைகளை பத்தி தெரியாது, உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாது. தேவன் அறிந்திருக்கிறார், ராஜ்யம் அறிந்திருக்கிறது. உங்களை என்ன வாக்கணும்னு ராஜா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை என்ன வாக்கணும்னு ராஜா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க என்னவா இருக்கணும்னு ராஜா உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். ஆல்ரெடி நீங்க டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, ஆல்ரெடி உங்களை டிசைன் பண்ணிட்டாரு. நீங்க வேற ஆளா வெளிப்பட முடியாது. இந்த கோயிலுக்குள்ள இந்த செய்தியை வந்து கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வேற ஆளா வெளிப்பட முடியாது, உங்களால வேற ஆளா வெளிப்பட முடியாது. உங்களுடைய அசல் வெளியே வரும், உங்களுடைய அசல் வெளியே வரும். வேற ஏதாவது மதம் டாமினேட் பண்ணுதா உடனே இனம் கண்டுபிடிங்க. ஒருவேளை ஏதாவது சில நபர்கள் உங்களை வட்டம் போட்டு ஒரு கட்டத்துக்குள்ள வைக்க பார்க்கறாங்களா, இனம் கண்டுபிடித்து வெளியேறி வாருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் வேற, உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் வேற, உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் வேற, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வேற. உங்களை கொண்டு தேவன் செய்ய கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் நினைத்திருக்கிற காரியம் வேற. வேற காரியத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களால அந்த சித்தத்தை மீறவே முடியாது, உங்களால் அந்த சித்தத்தை மீறவே முடியாது. பக்கத்தும் கையை பிடிச்சிங்க, பக்கத்தும் கையை பிடிச்சிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவர்களை தொற்றிக்கொள்ளட்டும். அதுக்கு முன்னால தயவு செய்து குடும்பமா நில்லுங்க, குடும்பமா நில்லுங்க, குடும்பமா நில்லுங்க. ரீபா லகா தன்னாமா ஷே இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனம் உங்கள் மேல சில காரியங்களை நான் கட்டவிழ்க்கிறேன், சில காரியங்களை கட்டவிழ்க்கிறேன். குடும்பமா உங்க பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம், உங்க புருஷன் மேல ஒரு அபிஷேகம், உங்க மனைவி மேல ஒரு அபிஷேகம். மாறாத பிள்ளை மாறுவான், வளராத பிள்ளை வளருவான். நடக்காத சில காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள நடக்க போகுது. நான் சொல்றேன், நீங்க எதிர்பார்த்து இருக்கிற காரியத்தை விட சிறந்த ஒன்று நடக்க போகிறது, சிறந்த ஒரு காரியம் நடக்க போகிறது. ஒரு பெரிய அபிஷேகத்தை உங்க வீட்டு மேல நான் கட்டளை எடுக்கிறேன், கட்டவிழ்க்கிறேன். ஏதாவது சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தா நான் சொல்றேன், இன்னைக்கு அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். சில டிஸ்டர்பன்ஸ், நீங்க வளரக்கூடாதபடிக்கு, நீங்க முன்னேறக்கூடாதபடிக்கு, நீங்க எடுக்கிற காரியம் வாய்க்காதபடிக்கு ஏதோ சில டிஸ்டர்பன்ஸை நீங்க ஃபீல் பண்றீங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அது மாறுது மகளே, இன்னைக்கு அது மாறுது. நீ பெரிய போகிறாய், நீ உயர போகிறாய், ராஜாவா கீழ்ப்படுத்த போகிறாய், ஆளுகை செய்ய போகிறாய். ஓ ராமா ஷேலே ரேபே காபா லாபா. கையை உயர்த்தி கை பிடிச்சிங்க, கையை பிடிச்சிங்க, கையை பிடிச்சிங்க, கையை பிடிச்சி உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை அவர் மேல அனுப்புங்க. அவர் மேல இருக்கிற அபிஷேகத்தை உங்களுக்குள்ள ரிசீவ் பண்ணுங்க. ரீகாபா தானமோ சதரபா லாபா ராவோ.